ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக சம்போ மகா அங்கு 6 தாமரை மலர்களில் 6 குழந்தையாக அவதரித்த என்னை 6 காட்டிய பெண்கள் வளர்க்கப்பட்டார்கள். 6 காட்டிய பெண்களால் வளர்க்கப்பட்ட என்னை ஆதிவராசத்தியாகப்பட்டவர்கள் 6 ரூபம் ஓர் உருவமாக்கி கண்ணன் என்ற திருநாமத்தை பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகமாக ஆட்சி செய்து வந்த சூரதோன் அடித்து அண்டவனை அகங்காரத்தையும் அடித்து சேவாக மயிலம் தன்னடியும் சேர்த்து தெய்வியான் என்ற பெண்ணாகப்பட்டவரை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் முடித்து இப்போது இளையவள் சுந்தரவள்ளியை மனம் கொள்வதற்கான காலம் நெருங்கிவிட்டது. அப்பேற்பட்ட ஒரு நற்செய்தியை அறிவிப்பதற்காக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு இணங்க இங்கே நாரதர் மகனாமணி ஒரு வருகை தந்து காத்துக் கொண்டிருந்தால் அண்ணனுடைய வருகைக்கு முன்பாக என் தாயாகப்பட்டவளை வணங்கப்பட்டு பிறகு அண்ணனுடைய வருகையை எதிர்பார்ப்போம்.
அன்னவளை வணங்கினால் நார்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். வாங்க மாப்பிள்ள. தங்கமயம் முருகன் தன்னிதானோ சாந்திமயம் முருகன் எரிப்பேனோ அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகோ அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகோ அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம் அங்கே ஆயிரம் சூரியனில் சுடர் வீசும் அங்கே ஆயிரம் சூரியனில் சுடர் வீசும் தங்கமயம் முருகன் தன்னிதானம் சாந்திமயம் முருகன் எரிப்பேனோ மனம் பரப்பும் மாலைகளே அவன் நீராறு கைகளாய் தாமரையே எங்கும் புகழ் மணக்கும் மாலைகளே அவன் நீராறு கைகளாய் தாமரையே திங்கள் முகம் வருமும் புன்னகையே திங்கள் முகம் வருமும் புன்னகையே செவ்விகள் சிந்துவது பின்னலையே கூகன் செவ்விகள் சிந்துவது தங்கமயம் முருகன் தன்னிதானோ சாந்திமயம் முருகன் எரிக்கோலம் கருணை மலை பதிலும் கருவிழிகள் அந்த காட்சியில் தோன்றுவது பெருவழிகள் கருணை மலை பொழியும் கருவிழிகள் அந்த காட்சிகள் தோன்றுவது பெருமதிகள் அமுதம் கூடி வரும் திருமதிகள் அமுதம் கூடி வரும் திருமதிகள் அவை அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள் அவை அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள் தங்கமயம் முருகன் சன்னிதானோ சாந்திமயம் முருகன் எரிக்கோலோ அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகோ அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகோ ஆயிரம் சூரியனில் சுடர் வீசும் அங்கே ஆயிரம் சூரியனில் சுடர் வீசும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எரிக்கோலம் ஓம் சாந்திமயம் முருகன் எரிக்கோலம் ஓம் சாந்திமயம் முருகன் எரிக்கோலம் வந்தோன்ற காலத்திற்கு முன்பே வாழோடு மூத்தகுடி பிறந்து இந்த தமிழின மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கடவுளான முருகனுக்கு அடியேன் நாரதரின் அன்பு வணக்கங்கள். முருகன் உண்டாகட்டும். நாரதரே, நான்முகன் மைந்தரே, ஆயிரக்கரை 64 கலைகளுக்கு சரஸ்வரர்கள் தாழ்வர் புதல்வரை தாங்கள் இங்கே வருகின்றிருக்கின்றவர் சாதாரண வருகையாக இருக்க முடியாது. ஆக வந்தவரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. அப்படி இருக்கின்ற பொழுது தங்களுக்கு ஒரு சிறியதொரு வரவேற்பு. இனிதான
தாங்கள் எங்கே சென்றீர்கள், என்ன விஷயம் கண்டீர்கள், என்னை காண வருகின்றவர்கள் ஏதாவது கண்டு வந்தீர்களா? அதற்கு முன்னால் மிருதங்கத்துக்கு தாளத்துக்கு எதுவும் பிரச்சனையா? அது தினமும் நடக்கிற பிரச்சனை. மறுபடியிலே வேள்விமை சாரலிலே அற்புதமான கனி ஒன்றை கண்டேன். என்ன கனி கண்டேன்? மீண்டும் ஒரு கனியா? ஏன் கனி என்றவுடன் கந்தனுடைய மனம் கலங்குகிறது. ஏற்கனவே ஒரு கனியை கொடுத்து என் குடும்பத்தில் படாத பாடுபடுத்தி என்ன பல சிரமத்துக்கு ஆளாக்கினீர்கள். அதுக்கு நாம் பொறுப்புல. நீங்க அன்று சென்றவர் மறுபடியும் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. அன்னைக்கு சரி, இன்று வந்தவர் ஏதாவது வேற விஷயம் ஏதாவது கண்டு வந்திருப்பேன். மறுபடியும் கனி என்றால் போதுமையா நீயும் உன் கனி. கந்தனே இப்படி கோவித்துக் கொண்டு சென்றால் கதையை நடத்த முடியுமா? ஏன் உங்களுக்கு கனி என்றால் இவ்வளவு வெறுப்பு? அது என்ன, இதை பார்க்க வருகின்ற பொழுது கனியா உங்களுக்கு தென்படுமா? ரோஸ்பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, நடனப்பிரியா ருத்ரா, கனிப்பிரியன் கண்ணன் தானே. இதை ஒண்ணு சொல்லிடுறது. ஏற்கனவே ஒரு கனினால பழனியில நிக்க வச்சு, ஆண்டியாக நிக்க வச்சு, கோவணத்தோடு நிக்க வச்சு போனாங்க. உங்களுடைய வேதனை இப்பத்தே எனக்கு புரியுது. அன்று கோவணத்தோட நின்றது ஒன்று பிரச்சனையும் கிடையாது. சரி, ஏன்னா சிறு வயதாக இருந்தேன். கோவணம் இருந்தாலும் சரி, கோவணமே இல்லாம இருந்தாலும் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருந்திருக்கும். அன்று போனாலும் மறுபடியும் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. இப்ப மறுபடியும் கனி என்றால் எப்படி இருக்கிற கோவணம் கட்டியிருக்கிறார் அதை அவச்சாரம். அன்று சின்ன புள்ள கோவணம் இருந்தானா இல்லாட்டி என்ன? இப்ப வளர்ந்து வாலிபனாக நிற்கிறீர்கள். இப்பொழுது போய் கோவணத்தை அவிழ்த்தால் தமிழக மக்கள் அனைவரும் என்ன நினைப்பார்கள்? தமிழ் கடவுள் முருகனையே ஒண்ணு போடாம சுத்துறாரு, நம்மள அப்படி சுத்தம் நினைச்சுட்டா கலாச்சாரம் என்ன ஆகும்? கோவணமும் கோடி வரும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இந்த கனி பார்த்து சாதாரண கனியாக இருக்க முடியாது. அந்த கனிக்கு ஏதாவது பெருமைகள் நீங்க ஏதாவது கேக்குறீங்களா? சரி, அன்னைக்கு கொண்டு வந்தீங்களே, இன்னைக்கு கொண்டு வர முடியும்னு கேட்டீங்களா? முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் படையப்பா அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்தபடி பொன்னாடை நிறுத்தி பெருமை சேர்த்தனுடைய அன்புள்ள கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற விழா கமிட்டி அவர்களுக்கும் என் சார்பாக எங்களுடைய கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றி நன்றிகள். வணக்கம். கொண்டு வந்த என்ன இன்று கொண்டு வர முடியவில்லை, முயற்சி செய்யவில்லை. நீங்க முயற்சி செய்யவில்லை, கொண்டு வர முடியலன்னா நினைச்சிடாதீங்க. நான் முருகனுக்காக படைக்கப்பட்டதை நாம் சுமந்து சென்றால் அது நன்றாக இருக்காது அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோட கனியை பார்த்துட்டு வந்த செய்தியை மட்டும் சொல்ல வந்திருக்கு. சரி, அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. கனி எப்பேற்பட்ட கனிங்கிற விஷயத்தை சொல்ல, மற்ற விஷயத்தை அப்புறம் கேட்கிறேன். சக்கரவாக ராகத்தில் மாங்கனிக்கும் தேங்கதடி மங்கனிக்கும் வேலிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு என் மனம், ஒரு பூங்கனியை கண்டு என் மனம் ஊரித்தேன் முருகா முருகா. மாங்கனிக்கும் தேங்கதலி மங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா. அக்கனியை இக்கணமே, அக்கனியை இக்கணமே
கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் அக்கடியை இக்கணமே அதை கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீயே நீ பாதி நான் பாதி அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே சிறப்புகள் முருகா மான்கணிக்கு தென்கரையிலும் அன்கணிக்கு மேலடிக்கும் பூமணி அக்கடியை தாங்கள் கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ள வேண்டும். இங்கேயே ஏதோ ஒரு சூட்சம் இருக்கின்றது மாப்பிள்ளை. கொய்யாமல் கொய்து அணைக்கணும்னா கொண்டு வந்திருக்கீங்க கண்டு வந்திருக்கீங்க. சரி அதை போய் நானும் பறிக்கலாம் சொன்னா மறுபடியும் அது கொய்யாமல் கொய்து அணைக்கணும். அது எப்படி? அதுலயும் விஷயம் இருக்கு முருகா. தாமரை இலை தண்ணிக்குள்ள தான் இருக்கு. தண்ணிக்குள்ள இருக்கிற தாமரை இலையில என்னதே தண்ணியை ஊத்தினாலும் தாமரை தண்ணி பட்ட இடம் தெரியுமா? தண்ணிப்பட்ட இடம் தெரியாது. அது ஒட்டவும் செய்யாது. ஒட்டவும் ஒட்டாது. ஆனா தாமரை இலையில தண்ணி இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க தொடாமல் தொடணும், அணைக்காமல் அணைக்கணும். வெளிப்பார்வைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் சொல்றாங்க. வெளிப்பார்வைக்கு நீங்க தொடாத மாதிரி இடைவெளி விட்டு இருக்கணும். உங்களுக்குள்ள நீங்க என்னன்னா அப்படியா? மேலும் சில சந்தேகங்கள் இருக்கின்றது. சந்தேகப்படுகிறேன். கடுப்புடன் சந்தேகத்தை கேட்கிறீர்களே. அது எப்படி மாப்பிள்ள நோக்குகின்ற பொழுதே ஐம்பொழுங்களுக்கு சுவை தருமா? ஏதாவது அப்படி கேட்டீங்க. ஒரு கனி உங்களுடைய எப்படி கேட்டிருக்க அங்கிட்டு ஒரு கனிக்கிறேன் பாருங்க முருகா. கனியை கண்ணால் பார்க்கலாம், கண்ணுக்கு சுவை. காதால் கேட்கலாம், காதுக்கு சுவை. நாசியால் நுகரலாம், நறுமணங்கள் வீசினால் நாசியால் நுகரலாம். ஆனால் நான் பார்த்து இதெல்லாம் மற்ற இயற்கை. ஆனால் நான் பார்த்த கனியை பார்த்தாலே ஐம்பொழுக்கும் சுவை தரும். சாதாரண கனியா உங்களுக்கு பார்த்துட்டு வர்றது, முருகனுக்கு பார்த்துட்டு வர்றதுன்னா ஒரு விசித்திரமா இருக்க வேணாம். ஏன்னா நம்ம படைத்ததே விசித்திரமான விஷயங்களை படைச்சிருக்கேன். அது உங்க தலக்கணம். ஆக அப்படி
எங்க அப்பா எல்லா பழத்தையும் கொட்டையை உள்ள வச்சு படைச்சாரு. அந்த வேலை அப்படி படைக்கிற நம்ம தெரிகிற மாதிரி படைப்போம்டான்ட்டு எல்லா நாங்க இலைமறை காய்வு மறைவா வச்சு எங்க அப்பா படைச்சாரு. அவர் பழத்துக்குள்ள கொட்டை இருக்குது, நீங்க பழத்துக்கு வெளியில கொட்டையை வச்சு படைப்போம்டான்னு முந்திரி பழத்தை படைச்சாரு. இன்னைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. எல்லா செடியும் தொட்டா சுருங்காது. என்னடா இப்படி படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தொட்டோன்னு சுருங்குற மாதிரி தொட்டாச்சு நீங்க படைச்சேன். எல்லா காயும் பூமியை நோக்கி காய்க்கிற மாதிரி எங்க அப்பா படைச்சாரு. நீங்க நட்டமா நிக்கிற மாதிரி வெண்டைக்காய், கொத்தவரங்காய், எள்ளுக்காய், அதை மொத்தம் பூரா நீங்க வந்து தலகதாத்தான் படைச்சிருக்கீங்க. அப்படி வித்தியாசமான விதமா படைச்சோம். நம்மளுக்கு வித்தியாசமான ஒரு கனியை கண்டு நீங்க அதேதான் காரணம். ஆனா அப்பேற்பட்ட கனியை நேரம் பச்சையில கண்டால விட்டு வைக்குமா? பச்சையில கண்டா பட்சிகள், அதாவது பறவைகள் ஒரு கனியை கண்டா அதை விரும்பி உண்ண செல்லக்கூடியது. அப்பேற்பட்ட பறவைகளே அதை கண்டு பறந்து வயந்து ஓடுனா நீங்க நினைக்கிறது என்னன்னா ஒரு அழுகி போனதை பார்த்தீங்களா? ஒரு அழுகுனது ஒரு பறவைகளுக்கே பிடிக்காம ஒரு அகோரமா இருக்கிற மாதிரி எதுவும் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. கூலிச்சாமி மாதிரி அடி போய் நிக்கிற பார்த்து வந்துருக்கீங்க. அப்படி நினைக்காதீங்க. கனி கந்தனுக்காக படைக்கப்பட்டது என்று நான்கறிவு படித்த பறவைக்கே தெரியும். பறவைகள் முருகனுக்காக படைக்கப்பட்ட கனியை நெருங்க முடியுமா? ஒருவேளை நெருங்கித்தான் உண்ண முடியுமா? அக்னி சுவாலை வீசுகிறது முருகா. ஆனா ஒரு விஷயம் என்ன தெரிகின்றது? நான்கறிவு கொண்ட பறவைகளே விலகி செல்கின்றன. இது இன்னொருத்தருக்கு சொந்தமானது. ஆனா அந்த 6 அறிவு படைத்த மனிதர்கள் இருக்கான். அப்படி அடுத்தவன் தெரிஞ்சு நாட்டத்தவங்க போட்டு வீடுகளா தெரிஞ்சவா தெரிஞ்சு அழைக்காங்க. நீ சொல்ற பாரு. அப்படியா இருந்துட்டாலும் மேலும் சில சாக்கியங்கள் கேள்வி உங்க விளையாட்டெல்லாம் விதவிதமான விளையாட்டா இருக்கின்றது. உங்களுடன் விளையாடாமல் யாருடன் விளையாட முகமுண்டு, கொங்கைகள் 2 உண்டு, கோதில்லாத கண்கள் உண்டு என்றால் இதெல்லாம் ஒரு பெண்மகளுக்கு தானே இருக்கும். நீங்க கண்டு வந்தது உங்களுக்கு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணிட்ட. எப்ப இருந்து மாப்பிள்ள இந்த வேலை? கலகம் பண்ற வேலையை விட்டு விட்டு இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பண்றது? எங்க அப்பா என் தலை பிக்கணும்னா இந்த வேலையும் சேர்த்து பண்ணி விட்டுருக்காரு. முருகா, தங்க விளக்காக இருந்தாலும் அது சுடர் விட்டு எரிய வேண்டும் என்ற தூண்டுகோல் என்ற அவசியம். நீங்க வாட்டுக்க வாக்குறுதி கொடுத்துட்டு உட்கார்ந்துக்கிட்டீங்களே. ஆமா மாப்பிள்ள, ஆதியில அமிர்தவழி சுந்தரவழி பழைய ஆளாச்சே. என் பழச பாத்துட்டு வேற எதுவும் அமிர்தவழி என்று சொல்லக்கூடிய வெண்ணாகப்பட்டவளை திருப்பரங்குன்றத்துல உங்க தலைமையில திருமணம் வச்சு இளையவளை சும்மா காட்டுகளை விட்டுட்டீங்களே. நானா கண்டு ஒண்ணாந்து விட்டுருக்கீங்க. இல்ல, நினைவுபடுத்த அந்த காட்டுகளை இருக்கிறா. அப்ப இளையவள் சுந்தரவழி சுதந்திரமாக தெரிகிறார். வள்ளிய பார்த்து சுதந்திர நாட்டுல சுதந்திரமா தெரிய விடலாமா? எங்கே நாட்டுல சுதந்திரம் இருக்கு? வெள்ளக்காரன் சுதந்திரம் வாங்கியாச்சு. வெள்ளக்காரன் சுதந்திரத்தை வாங்கியாச்சு. ஆனா உள்நாட்டுக்கார சில கொள்ளக்காரங்களை வாங்க முடியுதா? அண்ணவளை மனமுறை நேர காலம் வந்து விட்டது. என்ன திருமணம் முடிக்கணும். சென்று வருகிறேன். இந்த பாத்தீங்களா, இப்படி அன்னைக்கு என் பேச்சை கேட்காம போனதாலதே கோவணத்தோட போய் பழனியில நிக்கிறீங்க. இப்பயும் கேட்காம போனீங்கன்னா நான் பொறுப்பு கிடைக்காம போயிருவோம். சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களோட கேட்டே போறேன். ஏன்னா அன்று கேட்டதுல கேட்காம போனதுனால அது கிடைக்கல. எங்க அண்ணன் கேட்டாரு, உலகம் என்றால் என்ன, தாய் தந்தை என்றால் என்ன என்று கேட்டதனால் தாய் தந்தைய உலகம், உலகமே தாய் தந்தை என்று சொன்ன ஒரு காரணத்தினால் தாய் தந்தை சுற்றி கொண்டு அவர் கனியை பெற்றுக் கொண்டார். அவருக்கு கிடைச்சிருச்சு.
இன்னைக்கு நான் அவசரப்பட்டு போறேன். இனிமே நீங்க எப்படி போக சொல்றீங்களோ, யார்கிட்ட எங்க எப்படி போக சொல்றீங்க அப்படியே நான் போறேன். மாப்பிள்ளை சொல்லுங்க. அவுத்து போட்டு போங்களேன். என்ன சொல்றீங்க நீங்க? வேலை சொல்றீங்க பாத்தீங்களா? நான் சொல்றதானே நீங்க கேட்கணும். உங்களுக்கு கனி வேணுமா வேணாமா? கனி கண்டிப்பா வேணுமா? வள்ளியை கல்யாணம் அது இந்த வள்ளியை திரும்ப முடிச்சே ஆகணும். இது தோட்டம் பண்ணினா ஆகாது. அப்புறம் எப்படி போகணும்? வேறுவனாக மாறி செல்ல வேண்டும். கருமாறி மகன் உருமாறி செல்ல வேண்டும். அப்படி சென்று அண்ணவளை நான் திருமணம் முடிக்கின்றேன். என்னோட திருமணத்தில் தாங்கள் வரணுமே. நீங்கள் இல்லாமல் இது நடக்கிறது சாத்தியம் இல்லாமலா? 2 பூமாலை பாமாலையோடு திருத்தணிகை மலையிலே காத்துக் கொண்டிருப்பேன். ஆக பூமாலை பாமாலை மும்மாலையோடு வரக்கூடிய உங்களுக்கு இந்த உலகம் உள்ளவரை புகழ் மாலை என்பது நிலைச்சிருக்கட்டும். நான் சென்று நேரம் தரித்து வருகின்றேன். சென்று வாருங்கள். வெற்றி நம்முடைய கானமலை தெளிவாக 1-2 கீதம் கூட கேந்துடுவார்கள். நன்றி. நானும் மணி 5 மணி ஹல் ஹல் பூங்குயில் ராகவே புதுமலர் வாசமே நாளை நம்பானிலே நாளும் புது ஊர்வலம் நாளை நம்பானிலே நாளும் புது ஊர்வலம் பூங்குயில் ராகவே புதுமலர் வாசமே நாளை நம்பானிலே நாளும் புது ஊர்வலம் நாளை நம்பானிலே நாளும் புது ஊர்வலம் கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி என்று முன்னோச்சிலே வாழும் என் ஜீவனே என்று முன்னோச்சிலே வாழும் என் ஜீவனே பூங்குயில் ராகவே ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரும் கண்ணே ஆசார் ஆகாயம் நீயாக எழுந்து போயாறு உறங்காது உண்டாவரும் நாளை உண்டாதிடாதே என் சூழ்நிலையில் அங்கே இல்லையே இங்கே வாழில்லையே நெஞ்ச முன்னாலையோ நீயோடியோ சகமே வாழவே வாழிவே இன்று என் பாலை உன்னாரை பூத்தது பூவே உன் கல்வி என் கோவில் தெரிகிறது உன்னன் தேவோடு சங்கீதமாகிறது பொழுது நமக்காக விடுகிறது ஒரு வெள்ளை நதி இல்லை என்றாகலாம் பாலமூராகலாம் பொய்யாகலாம் உன்னையே எண்ணி நோக்கம் காதலே என்று வாழும் பூங்குயில் ராகவே புதுமலர் வாசமே அம்பானிலே ஆறு புது ஊர்களும் நாளை நம்மானிலே ஆறு புது ஊர்களும் கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி என்று முன்மோச்சிலே வாழும் என் ஜீவனே என்று முன்மோச்சிலே வாழும் உங்க ஜீவனே கண்மணி கண்மணி செம்பரியாடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 குடும்ப நஞ்ச வச்சிருந்தேன் 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன்
அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 குடும்பம் நஞ்ச வச்சிருந்தேன். ஆளும் அரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்தில் பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு கொடியால் இருந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு கொடியால் இருந்த நிலையாச்சு. குடிதான் வேணும் அப்பா, குடும்பம் கட்டு போகும் உண்டு. குடிதான் வேணும் அப்பா, குடும்பம் கட்டு போகும் உண்டு. அப்பவே சொன்னாங்க நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கரைய தேடி, விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மாக் கரைய தேடி, நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. அந்த முன்னாடையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு, பொட்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டு. அண்ணா பொண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு, பொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டு. எல்லாமே முடிஞ்ச பின்னே குரலும் தாண்டா வெண்டது, கைகாலு நடுங்குது, பல குடும்பம் தெருவில் நிற்கிது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கே போகுதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கே போகுதுன்னு புதுசா குடிக்கையிலே மேலே பிறந்தேன். இன்னைக்கு ரவி சமீதரா இருக்க இருக்க கொள்ளுதடா, இப்போது தெரிஞ்சு நானும் புத்தி தெரிஞ்சேன். அந்த முண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு, பொட்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டு. அந்த முண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு, பொட்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன், இனிமேல் யாரும் குடிக்க வேணாம் ஒண்ணு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 குடும்பம் நஞ்ச வச்சிருந்தேன். ஆளும் அரசே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு கொடியால் இருந்த நிலையாச்சு.